அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருதுங்க. நாங்கள் திருமணம் பொருத்தம் பார்த்து தான் பண்ணணும். நீங்கள் சொல்கிற நட்சத்திர பொருத்தமும் பார்த்துட்டோம், கட்ட பொருத்தமும் பார்த்துட்டோம், எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்ல ஒத்துமையாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்து தாங்க நாங்கள் ஜாதகம் சேர்த்தோம். ஆனாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் கணக்குக்கு எடுத்துட்டோம்னா ஒரு 8 வருஷம் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லிவிடுவோம். ஏன்னா பூலோகம் 3/4 பங்கு நீரால் சூழப்பட்டது, ஒரே ஒரு பங்கு தான் நிலத்தால் சூழப்பட்டது. அப்படி தான் வாழ்க்கைங்கிறதும் 3 பங்கு பிரச்சனைகளும் 1 பங்கு மட்டும்தான் நன்மைகளும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஆனால் நம்ம ஜாதக திருமண பொருத்தம் பார்க்கும்போது 8 வருஷம் அவங்க நல்லா இருக்காங்களே, இந்த 2 வருஷம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோமே அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தான் நாங்கள் ஜாதக பொருத்தமும் பார்த்து கொடுக்குறோம். ஆனால் அந்த 2 வருட காலத்தில் எப்போ நான் கவனமாக இருந்தால் அந்த 2 வருஷத்து பிரச்சனைகளை என்னால் தவிர்க்க முடியும்? அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஜோசியர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அதெல்லாம் அப்போதைக்கு பார்த்துக்கலாம் பாரு. ஏன்னா எந்த காரணத்திற்காக, என்ன நோக்கத்திற்காக, என்ன நிகழ்வுக்காக பிரச்சனை வரப்போகுதுங்கிறத நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்க முடியாது. இது நம்ம புதுவுடை மூர்த்தி சார் தான் சொல்லுவாங்க. நம்ம அட்சயலக்கண பத்ததி ஜோதிடத்தினுடைய பலன் அப்படிங்கிறத வானிலை அறிக்கை மாதிரி தான் பார்க்கணும். முன்னாடியே நம்ம கணிக்க முடியுமா? இப்போ இந்த வருஷம் 2026 இந்த மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் இத்தனாம் தேதி ஒரு புயல் இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு இந்த மிட் பாயிண்டில் கரையை கடக்கும்னு ஒருத்தங்க குறித்து தர முடியுமா? ஒரு அனுமானமாக சொல்லலாம். ஏன்னா எப்போதுமே புரட்டாசியிலேருந்து மழை காலம் ஆரம்பிச்சிடும், அங்கே புயல் வரும், அங்கே கரையை கடக்கும், ஏதோ ஒரு இடத்துல கரையை கடக்கும்னு சொல்லலாம். பட் எந்த இடத்துல கரையை கடக்கும்? நாகப்பட்டினத்தில் கிடக்குமா, இல்லது அங்கே கடலூரில் கிடக்குமா, சென்னையில் கிடக்குமா, ஆந்திராவில் கிடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அது அப்போதைக்கு உள்ள சூழ்நிலை, அது எங்கே அந்த காற்று மையம் கொள்ளுதோ அதுக்கு வேகத்துக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது கரையை கிடக்கும் இல்லையா? வடக்க போகிற திசை இங்கே கிடக்கும்னு சொன்ன வானிலை அறிக்கை கூட மாறி போகிறத நம்ம பார்க்க முடியுது. அது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும் ஜோதிடமும். நம்ம சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் நம்ம கணக்கு பண்ணி ஒரே ரூட்டில் பயணிக்க முடியவே முடியாது. காலம் நம்மளை கடலில் தத்தளிக்கிற படகு மாதிரி நம்மளை எந்த திசை நோக்கி வேணாலும் நம்மளை நகர்த்திக்கிட்டு போகும். அப்போதைக்கு நம்ம பலன்களை பார்த்தோன்னா மட்டும்தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ஒரு சில விஷயங்கள் நடக்கும், ஆனால் பர்டிகுலர் விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம அப்போதைக்கு பார்த்தா மட்டும்தான் அதனுடைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி இந்த கொள்ளளவில் இவ்வளோ கணத்தில் ஒரு நீர் வரத்து இருந்தால் இந்த அணையில் இந்த பாயிண்ட் வரையும் உயரும், இத்தனை அடி வரையும் நீர்மட்டம் உயரும் அப்படிங்கிறத நீர் வர்ற வேகத்தை வச்சு தானே சொல்ல முடியும். அது எவ்வளோ வேகமாக வருதுன்னு மழை பொழிவை வச்சு தானே சொல்ல முடியும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் நமக்கு என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் ஜோசியரை நம்பி ஜோசியர் சொல்கிறாங்களேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, ஓ நம்ம ஜாதகம் இப்படி தான் இருக்குது, இந்த சூழ்நிலை நம்மளுக்கு இதை பண்ணினா இதிலேருந்து நம்ம சேஃபாக இருந்துக்கலாங்கிறத உங்களுக்கு புரியணும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக வைத்துக்கொள்ளும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் ஜோதிடம் படிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்துகிறோம். நன்றி.